நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காயத்ரி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க 2 பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா என்னடா செல்லம்? நான் அவரை கூப்பிட்டேன். ஐயோ அவன்கிட்ட என்ன வெட்டி பேச்சு. பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தரேங்க. ஏய் என்ன வார்த்தை பேசுற? என்னதான் இருந்தாலும் அவர் உன்னை கட்டி போறாரு. பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர். காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி. நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போக போறேன். ஏன் இன்னைக்கே போலாமே? கரெக்ட் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன். உங்க காதல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றியா? டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன்? நீ 3/4 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஒரு 3 நிமிஷம் தானே மாமா. பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீ ஸ்கூல் லீவ் போறத பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு? ஆனா உலகத்திலேயே கட்டிக்க போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயட் ஆடிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். என்ன பணம் எல்லாம் பட்டுவாடாச்சா? நமக்கு போட்டியா? நம்ம பசார்லயே புதுசா ஒருத்தர் வட்டி கடை திறந்திருக்காரு. நமக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமர் பூரா எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்களேன், ஜெய 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 ஜெயன்னு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. உங்க கடை பக்கத்துல இருக்கறனால ஒத்துக்கிட்டேன். அடிக்கடி பாத்துக்கலாம்ல. சாரி குரு, பை பர்த்டே நாங்க அல்ல கைக்க. எங்க பணம் அதிகமா இருக்கோ அங்க கம்ம தடவை நாங்களே ஒட்டிக்கிருவோம். இது எங்க ஃபேமிலி ட்ரெடிஷன். என்ன குரு, பாக்கெட்ல 10 பைசா இல்லாம தெரிஞ்சவன் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுக்கான்னு பாக்குறீங்களா? கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 36,40,264 ரூபாய். பேட்டா செருப்பு மாதிரி விலையை அக்ரேட்டா சொல்றேன்ல. குடுக்கிற தெய்வம் எல்லாருக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆனா எனக்கு படப்பெட்டியை உடைச்சுக்கிட்டு கொடுக்கும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு. முதல் பால்லயே 6. என்னங்க இந்த நேரத்துல? ஐயோ என்னங்க இப்படி அழுகுறீங்க? மீன் குழம்பு மகாலட்சுமி. ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் வாசனை. சும்மா தூக்குன்னு தூக்குத. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆள் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டால உதட்டுல அந்த குழந்தைத்தனம் அப்படியே இருக்கு மகாலட்சுமி. ஆஹா, கட்டாங்கி சேலை கட்டிட்டு கனகாம்பர பூ வச்சுட்டு கையில கண்ணாடி வளையல் மாட்டிக்கிட்டு கண்ணுக்கு மை எழுதிட்டு கர்ச்சீப் எடுத்து இடுப்புல சொருகிட்டு பங்குனி உத்தரத்தன்னைக்கு சிவகாசி பொருட்காட்சி விருதுநகர் பொருட்காட்சிக்கு சும்மா திங்கு நடந்து வருவியே, அது அப்படியே இந்த கண்ணுக்குள்ள இருக்கு மகாலட்சுமி. நிஜமாவா? நிஜமாதான். தம்பி வீட்ல இல்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நான் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா வரல மகாலட்சுமி, ஒரு மெயினான மேட்டர் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னங்க? நாளைக்கு எங்க ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்க போகுது. இதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது உன் தம்பிக்கு தெரியாம வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, தம்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உன் தம்பியால ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்துட்டேன். இதையே இழந்துட்டேன்னு வச்சுக்க, நான் தூக்கல தொங்குற தவிர எனக்கு வேற வழியே இல்ல மகாலட்சுமி. ஐயோ, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது கொண்டாங்க.
இன்னொரு தடவை சொல்லு மகாலட்சுமி. உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது. மோதிரத்துக்கு நூல் சுத்திக்க லூசா இருக்கு, கழண்டு விழுந்துரும். அக்கா என்ன ஒரே குஷியா இருக்க? ஒத்த ரோஜா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. 15ஆம் தேதிக்காக ரெடி ஆகுறேன்டா அக்கா. ஆஹா. வணக்கம் குரு. வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில போர்டு போடலையே. மன்னிச்சுக்கு சிசியா, திரும்ப நக்கல் நையாண்டி பண்ற நிலைமையில் நான் இல்ல. ஏன்னா நான் ஒரு நலிஞ்ச முன்னாள் தொழிலதிபர். இப்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பைனான்ஸ் வாங்கிட்டு போய் பழையபடி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறக்காதான். 25 lakhs? உங்களை நம்பி அவ்வளவு பெரிய தொகை எப்படி கொடுக்கறது? உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் சோர்ஸ் இருக்கு? நீ எங்கெங்க சொல்றியோ அங்கெல்லாம் கையெழுத்து போடுறேன்ப்பா. கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா எங்க கம்பெனில புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. கடன் கேட்கறவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ப்ரோ நோட்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து கையெழுத்து போடணும். உங்க பொண்டாட்டி போடுவாங்களா? அவன் கிடக்குறான், அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு, வச்சுக்கோங்க. இங்க மகாலட்சுமி பைனான்ஸ் கம்பெனியோட ப்ரொபரேட்டர் யாரு? நான் தான். பைனான்ஸ் கம்பெனின்ற பேர்ல கல்யாண நோட்டு சப்ளை பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. எல்லாமே கள்ள நோட்டு. வீரவரன்லா, நீ ஹீரோவா இருந்தான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஆனா நீ வில்லர் ஆயிட்டீனா நான் வில்லாதி வில்ல. கண்ணு கள்ள நோட்டு கேஸ்ல உள்ள போனா 25 இயர்ஸ்மா. நீ வெளியே வரும்போது ஏற்கனவே இத்து போயிருக்கிற உங்க அக்கா செத்து போயிருக்க. அப்புறம் எப்படி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது? அன்னைக்கு நீ வச்ச மகாலட்சுமி வெடி சாதா வெடி. இன்னைக்கு நான் வச்ச வெடி சர 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 சரவெடிமா. என்ன பாக்குற? இதான் ஆக்ஷன் ரீப்ளே. சார், என் தம்பி மேல ஏதாவது பேசினா உன்னை தீக்குள்ள விடுற. போ அப்படியே. சார் சொன்னா கேளுங்க சார். இந்த பணம் அவருடைய சார். என் தம்பி அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். தம்பி மேல எந்த தப்பும் இல்ல சார். ஓடி சொன்னா கேட்க மாட்டே. இந்த பணத்தை நான் தான் வாங்கிட்டேன் சார். டேய் கள்ள நோட்டு, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. கையதுக்கு அதுல ஊத்துன. ஐயோ ரத்தம் ரத்தம். ஐயோ. ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்தா ஆயிரும் போல் இருக்க. ஏன் அவசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இரு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க சார். யோ கான்ஸ்டபிள், போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டிட்டு இருப்பீங்க. உங்களை வேலையை எடுத்து தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யாரு தான் அனுப்புறது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யார பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்றா? என் கேட்டகரினா என் போஸ்டிங் இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆறீங்களே. பாக்கெட்ல பணம் இல்லையா? டேய், எந்த போலீஸ்காரட பாக்கெட்ல பணத்தோட வெளிய வந்திருக்கான்? அடுத்தவன் பாக்கெட் ஆட்டே போட்டு பழகம் அடிச்ச. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏன் பாக்கெட்ல எடுத்துக்கோங்க.
பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இவனுக்கு எதுனா நம்ம டிஎஸ்பி ப்ரமோஷன் போயிடும்ல. சூடா பொடி தோசை. ஆமா. நல்ல நோட்டான்னு பாக்குறீங்களா? 50 ரூபா நோட்ல யாரும் கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க சார். சீப். நல்ல நோட்டு தான். யோ சீக்கிரமா ஒரு பொடி தோசை போடியா. உரிய சீக்கிரத்துல என்ன டிராபிக் போலீஸ் ஆக்கிடுவோம் போல இருக்க. ஏய் திருப்தியா இந்த பொடி தோசை சீக்கிரம் சாப்பிடு. எப்படி சார் சாப்பிடுறது? கையை வேற கட்டி போட்டுருக்கீங்க. கழட்டி விடுங்க. இதே கழட்டி விடுறதா? அப்ப ஊட்டி விடுங்க. இது ஊட்டி விடுறதா? பெத்த புள்ளைக்கே நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டதில்ல, உனக்கு ஊட்டி விட சொல்றியா? ஐயோ கண்ண கட்டுத மயக்கம் வருதா? சரி சரி இந்த பண்ணிதா. அம்மா போலால சார். இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா உள்ளுக்கு போணும். ஐயோ சார். ஐயோ உங்கள்ட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க ஏன் ஜோப்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அர்ஜென்ட் விட்டு அங்கேயே போயிடுவேன். அம்மா சீக்கிரம் போ சீக்கிரம் போய் தொலைடா. பின்னாடி விலங்க போட்டு போனா எப்படி பா? அப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கைட்டி விட்டா செவரேறி குச்சி ஓடுறதுக்கா? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பா, சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல இது சொல்லாத. சீக்கிரம். டிஎஸ்பியா ப்ரமோஷன் ஆவறதுக்கு எத்தனோ பேரை காலை பிடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ப்ரமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினதுல விளையாட்டு தலைமா போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறதா? ஆமா. என்னடா சொல்ற? என் பேக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் அக்யூஸ்ட். டேய் இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை போன் குறா. பக்கத்துல வந்து அனுப்பிச்சிடுவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே உன் வேலை டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டை எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல் நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன்டா. அந்த செல்போன் மட்டும் கொடுத்துறா. எவ்வளவு பணம் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ். எனக்கு பணம் தேவை, ஆனா நல்ல நோட்டு இல்ல. என்கிட்ட இருந்து புடுங்கினீங்களே அந்த கள்ள நோட்டு. ஏண்டா இந்த கேஸ வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு பார்த்தா சரி வராது. நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வேலைக்கு உள்ள வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் பாஸ் புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரெக்கார்டர் வாய்ஸும் செல்போன் போட்டோவும் கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல. நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டா?